உற்சாகம் ஊட்டுகிறதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய அழைப்பை நாங்கள் அறிந்து அதன் பிறகே ஓடத்தக்கதாய் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திற்கு முன்பாய் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் தொடும்படியாய், வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையாய், அது அக்கினி நிறைந்த வார்த்தைகளாய், இருபுறமும் கருக்குள்ளதாய், ஆண்டவரே தகப்பனை இறங்கத்தக்கதாய் உதவி செய்வீராக. இந்த அடிமையை மறைத்து என் அன்பு தேவன் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பேசுகிறது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பேசும்படியாய் அன்போடு கேட்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே இப்ப இயேசுவின் மூலம் கேட்கிறேன் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச ஆசைப்படுகிற காரியம், நான் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக என்று நினைக்கிறேன், இல்லை போன மாதம் நான் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை குறித்து நாம் பார்த்தோம். அன்பு அன்றியும் சகோதரரை, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லி, ஆவிக்குரிய வரங்கள் என்ன, கனிகள் என்ன, அவைகளை நாம் எதற்காய் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பேருக்கும் எதற்காய் அவசியமாக தேவைப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அநேக பேர் இந்த பெண்கள் எல்லாம் அன்றைக்கி இல்லை, எல்லாம் அங்கே போயிருந்தீங்கல்ல, அதனால் நீங்கள் அந்த மெசேஜை கேட்டிருக்க வாய்ப்பில்லை. இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே 27வது மற்றும் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். அதை சொல்லிட்டு 31வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைய நாளிலே தேவனுடைய சபையாராய் தேவனுடைய ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கிற அநேகர் உண்டு. எத்தனை பேர் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்படுகிறார்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காய் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? இந்த ஆவியின் வரங்களும் கனிகளும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்தாக வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளை அநேகரால் என்ன செய்ய முடியாது, அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. சாதாரண ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உள்ள அந்த வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வேறுபாடு, ஒரு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அதனால தான் இந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அத்தியாவசியம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். வரங்களின் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களின் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளின் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. நம்ம ஆவியின் வரங்களை எவ்வளவாய் நாடுகிறோம், நமக்கு ஆண்டவரிடத்தில் எத்தனை மணிக்கணக்காய் நாம் நேரத்தை செலவிடுகிறோம், அவரோடு கூட ரகசியத்தை பேசுகிறோம், அவருக்காய் நேரத்தை ஒதுக்கி அமர்ந்து ஆண்டவரே என்னை நிரப்பும், உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரனாய், ஒரு ஊழியக்காரியாய் என்னை எழுப்பும் என்று சொல்லி கேட்டால் ஒழிய நாம் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் அவனவனுக்கு தக்கதாக அவர் பகிர்ந்து அளிக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஒரு நெருக்கத்தை வைத்துக் கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய வாஞ்சை அதிகமாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு வரங்களையும் கனிகளையும் அளிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே பிரகாரமாக இன்றைய நாளிலே நாம் இந்த கடைசியாய் வாசித்த இந்த வசனம் இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இந்த முக்கியமான வரங்கள் அப்படி என்றால் என்ன? அதுல உங்களுக்கு இன்னொரு பின் பாயிண்ட் வைக்கிறாரு, இன்னும் அதிக மேன்மையான வழியும் உங்களுக்கு காண்பிப்பேன். அது என்ன வழி? என்ன வழி? ஆண்டவருடைய வழியிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். வாரம் நம்ம சர்ச்சைக்கு வரோம், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம், பலவிதமான ஊழியர்கள் வர்றாங்க, ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிறாங்க, நாம உட்கார்றோம், கேட்கிறோம், எழுப்புறோம், போறோம். இதுல இருந்து என்ன அவுட்கம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில சோஃபா? நம்ம இத்தனை ஆண்டு காலம் தேவனுடைய ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற எல்லாம் பார்ன் கிறிஸ்டியன்ஸ், எல்லாம் கிறிஸ்தவர்களாய் பிறந்தவர்கள். எங்க அம்மாலாம்
சர்ச்சில் உட்கார்ந்து ஒழுங்கா ஊழியத்தை வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை மத்தியானம் என்ன வசனத்தை பற்றி எடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லலைன்னா மத்தியானம் கறிச்சோறு கிடைக்காது. ஹலோ, மத்தியானம் கறிச்சோறு கிடைக்காது. அந்த காலத்துலலாம் நம்ம வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் கறிச்சோறு போடுவாங்க. அந்த கறிச்சோறும் நமக்கு கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நாங்கள் என்ன செய்வோம், அந்த என்ன பாயிண்ட் அவர் எடுக்கிறாருன்னு கேட்டுட்டு அப்படி வெளியே விட்டுருவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு நாம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். சிறிய வயது முதற்கொண்டு தேவனுடைய வசனத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதில் எவ்வளவாய் நாம் வளர்ந்திருக்கிறோம், இந்த வசனத்தை குறித்த அறிவு நமக்கு எவ்வளவாய் வந்திருக்கிறது அல்லது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த ஆவிக்குரிய வரங்களையும் கனிகளையும் நாம் எவ்வளவாய் வாங்கி இருக்கிறோம் தேவனுடைய கரத்திலிருந்து. இதற்காக எத்தனை பேர் வாஞ்சையாய் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஊழியத்தில் அநேக வகையான ஊழியங்கள் உண்டு. ஆனால் மேன்மையான ஊழியத்தை இந்த வேதத்திலே செய்தவர்கள் அநேகர்கள் உண்டு. மிக எளியவர்கள், மிகவும் ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், அடிமைத்தனத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஜனங்கள் பெரிய வல்லமையான ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. மோசே எடுத்துக்கொள்ளுங்க. மோசே பார்வோன் வீட்டிலேயே வளர்க்கப்படுறார். அதிக மேன்மையான காரியத்தை எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆனாலும் தன்னுடைய ஜனத்திற்கு தன்னுடைய சக மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்ன உடனே எதை பத்தி யோசிக்க என்ன செஞ்சாரு, அவனை வெட்டி போட்டு ஓடி போயிடுறாரு. உள்ளுக்குள்ள அந்த ஃபயர், ஆண்டவர் பத்த வச்ச அந்த தீ அவருடைய இருதயத்தை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அப்படி ஒரு காரியம். என்னுடைய ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஒருவேளை நாங்கள் 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், ஆனால் நீங்க இன்னும் என்ன ஒடுக்கணும்னு நினைக்கிறீங்களேன்னு சொல்லி கொதித்து எழுகிறார். தேவனுடைய வல்லமை பெறுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பாயிண்ட்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நீர் யார், நீங்க யாரு, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதுல உங்களை எதற்காக நான் அழைத்திருக்கிறேன் என்ற அந்த புரிதல் நமக்குள் வரும் பொழுது நீங்க நிச்சயமா எழுந்து பிரகாசிக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா நாம் ஆண்டவருக்கு என்று பயன்பட முடியாது. ஒரு உபயோகம் அல்லாத ஒரு மெழுகுவத்தி எப்படியா எரிந்து கரைந்து கரைந்து தன்னுடைய இருக்கிற அந்த வல்லமை எல்லாம் வெறும் தண்ணீராய் செலவழித்து கரைந்து போய் அணைந்து விடுகிறதோ அதே மனமாய் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். அதனாலதான் நாம் இந்த நாளில் ஒருவனை குறித்து பார்க்க போகிறோம். மிக எளிமையான ஒரு மனிதனை குறித்து. யாரு? நெகேமியாவை குறித்து பார்க்க போகிறோம். நெகேமியா கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று எப்படி பயன்பட்டார், நெகேமியா கர்த்தருக்கென்று எவ்வாறாய் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் அவனுக்கு எப்படி வந்தது, நெகேமியாவுக்கு எப்படி இப்படிப்பட்ட வல்லமையை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி நாம் சற்று பார்க்கும் பொழுது, அதை கவனித்து நாம் அலசி ஆராயும் பொழுது அதோட ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த ரகசியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம மேல இருந்து வாங்குற காரியத்தை பிறருக்கு கொடுக்கிறோம். வெறுமையாய் வாங்கினுடைய இருதயத்தில் வைத்து அப்படியே புதைத்து விடுவதற்காக ஆண்டவர்களை அழைக்கவில்லை. பிரியமானவர்களே, ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவருக்கு என்று, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதாவது ஒரு தூணா நாம் பயன்பட வேண்டும் என்று சொல்கிற அந்த வாஞ்சை நம்முடைய இருதயத்தை நாளில் நிரப்பியாக இயேசுவின் நாமத்தினாலே. அதனாலதான் நம்ம நெகேமியாவை குறித்து பார்க்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் யாராவது வாசிங்க. 20ஆம் வருஷம் கிஸ்லேவ் மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறாங்க. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவன் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. இந்த நெகேமியா
எங்கோ தேசம் கடத்தப்பட்டு அவனுடைய வாழ்க்கையிலே தான் சொந்த தேசத்திலே என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே ஆலயம் இருக்கிறதா, அலங்கம் இருக்கிறதா, இடிக்கப்பட்டு கிடக்கிறதா, எரிக்கப்பட்டு கிடக்கிறதா, எந்த செய்தியும் அவனுக்கு அளிக்கப்படவில்லை. மாறாக அவன் ராஜ அரண்மனையிலே ராஜாவுக்கு திராட்சரசம் ஊற்றி கொடுக்கிற ஒரு சாதாரண ஒரு பான பாத்திரனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய இருதயத்துல தேவனுடைய வாஞ்சை இருக்கிறது, தேவனை பற்றின வாஞ்சை இருக்கிறது. என் சொந்த தெய்வம் எங்களை ஒரு நாள் காக்கக்கூடும், எங்களை திரும்ப எங்களுடைய தேசத்துக்கு அழைத்து போகக்கூடும் என்கின்ற அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்தது. ஆனா என் தேசம் எப்படி பாழாய் கிடக்கிறது, அதை குறித்ததான செய்திகளை அறிவிக்க அந்த இடத்துல யாருமே இல்லாதவனால தெரியாமல் இருந்தவனுக்கு புதியதாய் அறிவிக்கப்படுகிற அந்த செய்தி ஒரு பெரிய கவலை அவனுக்கு கொண்டு வருகிறது, ஒரு பெரிய பாரத்தை அவனுக்குள்ள கொண்டு வருகிறது. அவன் தன் நிலையை சற்று மறக்கிறான். எப்படி நான் வெறும் ஒரு திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுக்கிற, ராஜாவுக்கு ஊற்றி கொடுக்கிற ஒரு சாதாரண மனுஷன் என்கின்ற அந்த பகுதியை அவன் மறந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி கெஞ்ச ஆரம்பிக்கிறான், கதற ஆரம்பிக்கிறான், புலம்ப ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, நான் வாழ்ந்த தேசம், நீர் ஆசீர்வதித்த தேசம், உமது கரத்தினால் பார்த்து 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 இஸ்ரவேலர்களுக்கு நீர் அளித்த தேசம் சீரழிந்து கிடக்கிறது. ஒரு செங்கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அழகம் எல்லாம் உருகுலைந்து கிடக்கிறது. ஏனையா, ஏன் நீர் கொண்டு தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட பாடு எதற்காய் அனுமதித்தீர் என்று சொல்லி அவன் கதறி அழ ஆரம்பிக்கிறான். தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்தை நிறைக்க ஆரம்பிக்கிறார். நீ அழைக்கப்பட்ட அழைப்பு வேற, நீ செஞ்சிட்டு இருக்கிற வேற வேற. நெகேமியாவே, உன்னை நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இந்த நேரத்தில் எழும்ப பண்ணுகிறேன். இப்படிப்பட்ட அக்கினி உன் மேல போடுறேன், பற்றி எரி, உன் தேசத்துக்காய் புலம்பி அழு, தேவனிடத்திலே மன்றாடு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவன் உள்ளத்தை நிறைக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்குள் ஒரு மாற்றம் வருகிறது. அவன் ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன், ஒரு சாதாரண ஒரு தண்ணியை ஊற்றி கொடுக்கிற, ஒரு திராட்சரசத்தை ஊற்றி கொடுக்கிற, ராஜாவுக்கு பணிவிடை செய்கிற ஒரு சாதாரண மனிதன் என்கின்ற நிலையை மறந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கிறான். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமான பயங்கரமான தேவனே, அவர் மகா பயங்கரம் உள்ளவர் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். அந்த பயங்கரமான தேவனிடத்துல என் ஜனத்தை, என் அடங்கத்தை திரும்ப கட்டுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். முழங்கால் படித்தான், ஆண்டவரை நோக்கி கதற ஆரம்பிக்கிறான். கதற 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 அவனுடைய இருதயம் எல்லாம் மாறுகிறது, அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் மாறுகிறது. அவன் உடலிலே ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள வருது. எப்படியாவது இடிந்து கிடக்கிற தேவனுடைய பட்டணத்தை நான் எடுத்து கட்டியாக வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கியம் அவனுக்கு எழும்ப ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்மளையும் இப்படி நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ உங்களுடைய இருதயத்துல அந்த ஒரு துளி அந்த விதையை அவர் போடுறாரோ, அவருடைய கரத்துல நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த விதை உங்களுடைய இருதயத்திலிருந்து வளர ஆரம்பிக்கும். அது 1, 10, 100 கர்த்தருக்கு பயன்பட அது தயாராகும். ஹல்லேலூயா. அதனாலதான் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில படப்படும். நல்ல மரமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு உகந்த விருட்சமாய், கனி தருகிற மரமாய், நற்மணம் தருகிற ஒரு செடியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? பிரியமானவர்களே, பல நேரங்களில நம்முடைய சுயத்தை நினைத்து நினைத்து நாம் தேவனை விட்டு விலகிக் கொண்டே இருக்கிறோம். எது நம்மளை தேவனை நோக்கி செல்ல விடாதபடிக்கு பின்னோக்கி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் இந்த உலகமும் ஆசையும் பணமும் தான். இதில் கவனம் செலுத்தி இதை நோக்கி நாம் ஓட ஆரம்பிக்க 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 தேவனை விட்டு விலகி வந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர்களுக்குள்ள போட்டுக்கிற அந்த விதைக்கு தண்ணி ஊற்றாதபடிக்கு, உரம் போடாதபடிக்கு, எரிவு ஊட்டாதபடிக்கு அது காய்ந்ததாய் பலனற்றதாய், தேவனுக்கு ஒரு பலனற்ற ஒரு மரமாய் நாம் மாறி போகிறோம். பிரியமானவர்களே, எப்போ உங்களுடைய இருதயத்தில்
அவர் அந்த விதையை போடுறாரோ அப்போவே அந்த தோட்டக்காரருடைய கரத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிடணும். அவர் பார்த்துக்குவார். அவர் அதை எரிவிட்டு ஆரம்பிப்பார், அதை சுத்தி உரம்போட ஆரம்பிப்பார். நம்முடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். அந்த செடி மெல்ல 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 வளர்ந்து அது பூக்களை அப்படியே மலர செய்யும். அந்த பூக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்ததாய், அவருடைய நீதிக்கு உகந்ததாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதாய், அவர் வளர்க்கிற ஒரு அருமையான ஒரு நற்குல செடியாய் அது மாற ஆரம்பிக்கும். அது மாற ஆரம்பிக்கும் பொழுது அந்த பூலிருந்து அப்படியே விதை வந்து கனி வந்து அந்த கனி நற்குல கனியாய் தேவனுடைய கரத்தில் சுவைக்கும் பொழுது அது நல்ல சுவை தருகிற ஒரு கனியாய் மாறி போகும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிறார். அறுப்போ மீதி ஆட்களோ இல்லை, அறுப்பின் எஜமானன் ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பையன் இன்னைக்கு வந்துருவானா, என் பொண்ணு இன்னைக்கு வந்துருவாளா என்கிட்ட, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமானவரா. அதை மறந்து நம்முடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால நெகேமியாவுக்கு அப்படி ஒரு வாஞ்ச, என் சொந்த ஜனம் சீரழிந்து கிடக்கிறது, என் சொந்த பட்டணம், என் முன்னோர்கள் வாழ்ந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, அடங்கமெல்லாம் இடிக்கப்பட்டு அருவருப்பாய் கிடக்கிறது. என்னுடைய பட்டணம் யார் எழுதி கட்டப்படும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முழங்கால் படியிட்டு தன் ஜனங்களை விடுதலைக்காய் கதற ஆரம்பிக்கிறான். 8வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக, நான் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி தேவனுடைய கண்களுக்கு முன்பாக உட்கார்ந்து மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபிக்க ஆண்டவர் தன்னோட பழைய காரியங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறார். என் ஜனம் 430 வருஷம் அடிமைப்பட்டுகிறது, நான் கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்தேன், எனினும் அவருடைய மீறுதலினால் பின்வாங்கி போனாங்க. நான் எவ்வளோ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்து 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 பார்த்தும் பலனற்று போனதே. கடைசியில் நான் அவர்களை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு என்னை தள்ளிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவரும் கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறார். அது எப்படி மாறுது? மறுநாள் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து 2வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அங்கே நான் அதை எடுத்து அங்கே நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததே இல்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா, என்றென்றைக்கும் வாழ்க என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் ஸ்தலமான நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்கமுகமாய் இராமல் இருப்பது எப்படி என்று சொல்லி ராஜாவுடைய பாதத்தை பிடித்து கதற ஆரம்பிக்கிறான். புறஜாதியான ஒரு ராஜா. இப்போ அவருக்கு இந்த ஜனங்களும் நம்ம ஜனங்க மாதிரி தான் சொல்லி அப்படியே அவருக்கு அந்த உணர்வு உள்ள வருது. நம்ம யாரையோ அடிமைப்படுத்திட்டோம், யாருடைய அனுகத்தையோ நம்முடைய முன்னார்கள்லாம் இடித்து போட்டாங்கன்னு சொல்லி அந்த எண்ணம் வருகிற பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உங்களுடைய சமூகத்தை தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டியதாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவ்வளவு தைரியமா சாதாரண ஒரு ஊழியக்காரனா ராஜா முன்னாடி பேசுறது கூட அவனுக்கு அதிகாரம் கிடையாது.
அவர் பக்கத்தில் போய் நிற்க கூட முடியாது. ஆனா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவனுக்கு அந்த பலனை கொடுக்கிறார். அந்த வார்த்தை அவனுடைய வாய்களிலே போடுகிறார். அங்கே ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. எதிரியாக இருந்த அந்த ராஜா என்ன செய்யறாரு? 6வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது ராஜஸ்திரி பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்புவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அரங்கத்திற்கு வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, அது மாத்திரமல்ல, 8வது வசனம் சொல்லி இருக்கிறது, தேவாலயத்திற்கு இருக்கிற அரணின் கதவு வேலையாட்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புங்க. 17-18 வாசிக்கிறதுலே, பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். பாருங்க, ராஜாவிடத்தில் கேட்பதற்கு பலன் கிடைத்ததா? கிடைச்சது. ராஜா அனுப்பி வைக்கிறார். நீங்கள் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அன்று ராத்திரியிலே பள்ளத்தாக்கின் வழியாக புறப்பட்டு போனேன். அங்கே போய் சேர்றார். அங்கே போய் சேர்ந்த உடனே எல்லாரையும் கூப்பிடுறார். 17வது வசனம், பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் கிடக்கிறதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நான் இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள் ஆகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறார். கூப்பிட்டு அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். இந்த அலங்கம் எதனால் இடிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம சற்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை பாருங்க. அந்த ஜனங்களை மீண்டும் 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 அவர் மன்னிக்கிறாரு. ஆனா அந்த மன்னிப்பையே அவங்க அசட்டையை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க 2 நாளாகம புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 20வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் எவ்வளவோ இவங்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி நாம் அதை பார்க்க முடியும். அதாவது யோசபாத் ராஜாவா இருக்கும் பொழுது மோவாபியர் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுக்கு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்களாம். இதை பார்த்து பயந்து யோசபாத்து அப்படியே நடுங்கி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறாரு கர்த்தரை. அப்பொழுது யோசபாத் 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை கூறிவிட்டான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினாங்க. எல்லாரும் கூடியாச்சு. ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக ஒரு பெரிய திரளான படை நதிக்கு அப்புறமா செஞ்சிருக்கிறாங்க, பாளையம் விட்டுருக்கிறாங்க, எங்களை அழிக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அழிந்து சாக போகிறோம் அவங்களுடைய கரத்துல மாட்டி. எப்படி இந்த திரளான ஜனங்களிடத்திலிருந்து எங்களை பாதுகாக்க போறீங்க என்று சொல்லி எல்லாரும் உபவாசம் இருந்து தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கும் பொழுது அங்க பாருங்க 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதலால் அவர்கள் இங்கே இருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியா நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கிற எந்த விண்ணப்பத்தையும் நீர் கேட்டு எங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீங்களேப்பா. இப்ப நாங்க வந்து நிக்கிறோம், கதறுகிறோம், எங்களுக்கு எப்படியாவது ஒரு விடுதலையை கொடுங்கன்னு சொல்லி கதறுகிற போது 14வது வசனத்தை
வாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது பாருங்க. ஒரு மனுஷன் மீது தேவ ஆவியானவர் இறங்கி அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அப்போது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய அதெல்லாம் விட்டுருவோம். கர்த்தருடைய ஆவி யார் மேல இருந்து ஒரு லேவியன் மேல இறங்கி சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அங்கு போடப்பட்டிருக்கிற அந்த மனுஷன், அந்த லேவியான மனுஷன் ஒரு ஊழியக்காரன் அல்ல, தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல. ஒரு சாதாரண அந்த கூட்டத்தோடு கூட்டமாய் அமர்ந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் மண்டிட்டு கதறி கொண்டிருந்த ஒரு மனிதன். பாருங்களேன், ஆண்டவருக்கு ஏன் எளியவர்களை எவ்வளவு பிடிச்சிருக்கு? எளியவர்கள் மேல ஒரு கிருபை உள்ளவராக இருக்கிறார். எளிய ஜனமாகி நம்ம மேலதான் அதிக அன்பு வச்சிருக்கிறார். நான் இந்த வேலைக்கு சரியில்லைப்பா, இந்த வேலைலாம் எனக்கு ஆகாத வேலை, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் பெரிய பெரிய ஊழியர்கள் செய்கிற வேலைன்னு சொல்லி ஒதுங்க பார்க்கிற நம்மளை நோக்கி ஆண்டவரை சொல்றாரு. அந்த கூட்டத்துல சாதாரணமா உங்களை போல உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷனுக்கு தேவ ஆவியானவர் இறங்கி என்ன சொன்னாரு? இந்த திரளான கூட்டத்தை நோக்கி நீங்க பயப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது என்று சொல்லி அங்க நடக்கும் பொழுது அங்க நடக்கிறது என்ன? இந்த யுத்தத்துல தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்படுகிறது என்றால், இவங்க கத்தியும் தூக்கல, கம்பையும் தூக்கல. எப்படி? கத்தியும் தூக்கல, கம்பையும் தூக்கல, ஆனா திரளான ஜனங்கள் முறியடிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ ஆண்டவர் ஆயத்தை மட்டும்தான் படுத்த சொல்றார். Prepare yourself. உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க ஆயத்தமாகுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்வதற்கு வாஞ்சையுள்ள பிள்ளைகளாய் காத்திருங்க. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நிந்தனைகள் போராட்டம் தொடர்ந்து வந்தாலும் உண்மை மாத்திரம் நாங்கள் நம்புவோம்ப்பா. உண்மை நம்பி எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது எளிமையான எங்களை அருமையான ஒரு பாட்டு உள்ள சிறுமையும் எளிமையும் மாலையுமே நினைவாயிருப்பவரே என்பதும் நீரே என் கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறேன். என்பதும் நீரே என் கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய பலன் நம்ம நிரப்பும் பொழுது சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிற நம்மை நோக்கி தான் ஆண்டவர் ஓடி வருகிறார். அதனாலதான் அவர் சொல்லியிருக்கிறார், தம்மை தாழ்த்துகிற பெருமை உள்ளவர்களுக்கு தெய்வம் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. எங்கிருந்து வருகிறது இந்த தாழ்மை? தேவனுடைய கருத்திலிருந்து நம்முடைய இருதயத்தில் போடுகிறார். பிற ஜனங்களின் மத்தியில் நம்ம தாழ்மைப்பட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரே
அடையாளம் கண்டுகொள்ளட்டும், என்னுடைய நடத்தையை பார்த்து பிறர் உண்மை அடையாளம் கண்டு கொள்ளட்டும் என்கின்ற தாழ்மையின் ஆவியை நாம் அணிந்து இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது நம்மேல் தேவன் கிருபையா இருக்கிறார். உங்களை கொண்டுதான் அவர் பயன்படுத்த போறார், உங்களை தான் அவர் உயர்த்த போறார். கீழே விழுந்து கிடக்கிற நம்மளை தான் அவர் தூக்கி விட போகிறார். சங்கீதம் 23 சொல்லிருக்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நமக்கு அடிக்க ஆயத்தமா இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சாதாரண ஒரு மனிதன் மீது தேவ ஆவி இறங்கி அந்த வல்லமையாய் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு பலன் என்ன? 20வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்தரத்திலே போக புறப்பட்டார்கள். புறப்படுகிறது யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஓகே, அடுத்து என்ன சொல்றாரு? பின்பு அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடகரை நிறுத்தினார். என்ன இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? ஒரு திரள் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் பாளையம் இறங்கி அவர்களுக்கு எதிராக குழுமி இருக்கிறாங்க. போனா சாவு நிச்சயம். எப்படி போனா சாவு நிச்சயம். நம்ம கிட்ட இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் ஜனங்கள். ஆனா இங்க நடக்கிற அற்புதம் என்ன? ஆண்டவர் சொல்லல கத்தி எடுத்துட்டு போ, பட்டயத்தை எடுத்துட்டு போ, ஈட்டி எடுத்துட்டு போ என்று சொல்லல. மாறாக அங்க என்ன நடக்கிறது? ஒரு துதி ஆராதனை நடத்துவதற்கு ஒரு டீம் தயாராகிட்டு. ஹலோ, என்ன பைத்தியகரத்தனமா இருக்குது? நம்ம பாண்டியராஜ் பிரதரை கொண்டு பாகிஸ்தான் எல்லையில் விட்டு, பிரதர் எல்லாம் பீராங்கி வச்சிருக்காங்க, நீங்க மைக் எடுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் விட்டு பாட வச்சா எப்படி இருக்கும்? என்ன செய்வாங்க பிரதர்? நெத்திலே சுட்டு போவாங்க. ஆனா அங்க நடக்கிறது என்ன? அவர்கள் வேல்கம்போடும் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் நின்று கொண்டிருக்கிற திரளான ஜனங்களுக்கு முன்பாய் தேவனுடைய மகிமையை பாடுவதற்கு ஒரு துதி டீம் ரெடி ஆயிட்டு கொண்டு போய் நிறுத்துறார். முன்னால போய் நிறுத்தி அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 22வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்பப்பட்டிருந்தால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி? அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிறது. இதோ அவர்கள் தரையில் விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்கள். பாருங்க, ஒருவரும் தப்பு என்ன ஒரு அதிசயம்! ஒரு சின்ன ஒரு துதி டீம் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்றதுக்காக நிக்கிறாங்க. ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட 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 தேவனுடைய வல்லமை அந்த பாளையத்துக்குள்ள இறங்குகிறது. அவருடைய இருதயத்தை கலங்கடிக்கிறது. அங்க அவங்களுக்குள்ள என்ன செய்றாங்க? மாத்தி மாத்தி வெட்டிட்டு சாகுறாங்க. ஹல்லேலூயா. தேவன் அதனாலதான் அநேக நேரங்கள்ல அவர் சொல்றார், நான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டேன். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய மேன்மை, உங்களுடைய பலன் கர்த்தருடைய பலனுக்கு ஈடானதா? இந்த உலகத்தில் எந்த ஒரு வெற்றியை பெறுவதற்கு அது தகுதியானதா என்று கேட்டால் இல்லவே இல்லை. தேவ கிருபை, தேவ வல்லமை நம் மூலியமா கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வெற்றி நடக்க ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, அந்த பாளையத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 24வது வசனத்துல ஒருவரும் இருந்திருக்கவில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்துகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு வர்ஷிப். அங்க எல்லாம் தலைகீழ போய் பார்க்கறாங்க.
யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்களேன், நாங்களும் 2 பேர் வெட்டிக்கிறோம். பார்த்தா வெட்டுறதுக்கு ஒருத்தர் வெறும் பிணங்கள் மாத்திரமே கிடக்கிறது. அல்லேலூயா. சிறுமையும் எளிமையான ஜனங்களை கொண்டு தேவன் பல காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இத்தனை நன்மைகள் செய்த பிறகும் அந்த ஜனங்க தேவனை பின்பற்றி நடந்தார்களா பாருங்களேன். நிச்சயமா இல்லை. மறுபடியும் மறுபடியும் மறுபடியும், நான் எல்லாம் வச்சு சொல்வதற்கு நேரம் இல்லை, மறுபடியும் 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 ஆண்டவருடைய இருதயத்தை அவங்க என்ன செய்யறாங்க, கடினப்படுத்தும்படியாக ஏவுறாங்க. அதனால அங்க நடக்கிறது என்ன? 2 நாளாகமும் 36வது வசனத்துல எடுத்து வாசிங்க. 36வது அதிகாரத்துல யோயாக்கீம் ராஜாவாய் வருகிற போது 15 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமை ஆண்டு தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனுக்கு விரோதமாய் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளின் சிலவற்றையும் நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோவிலிலே வைத்தான். மீண்டும் 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 கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனம். அதனாலதான் பைபிள் கரெக்டான ஒரு வேலை கொடுத்து, எப்படி வணங்கா கருத்துள்ள ஜனம். பாண்டியராஜ் பிரதர் வர்ஷிப் பண்ணும்போது சொன்னார், அற்புதத்தை அடையாளத்தை பார்க்கிறாங்க. செங்கடலை மோசேட்ட சொல்றார், மோசே நீ என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையிலே நான் வல்லமையை கொடுத்திருக்கிறேன். உன் கோலை உயர்த்தி கடலை 2ஆய் பிளந்து போடுகிறேன். அடுத்த நிமிஷம் கோலை உயர்த்தி அடுத்த நிமிடம் கீழ்காற்று அடித்து கடல்கள் 2ஆய் பிளந்து அப்படியே அவர்களுக்கு கோட்டை போல நின்றது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த காட்சி அப்படியே நம்முடைய கண்ணுக்கு கொண்டு வந்து பாருங்க. இஸ் இட் பாசிபிள்? பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குதுங்க. செங்கடலை கடந்து போறாங்க. அப்படின்னா புலம்பிட்டு இருக்காங்க, இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து சாகறதுக்காக கொண்டு வந்தீங்க. அங்க இருந்தா அந்த செங்கலை அறுத்து 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 ஏதாவது நான் 3 வாரம் சோறு போட்டுட்டு இருந்தா அதையும் எடுத்து கூட்டிட்டு வந்துட்டீங்க மோசேன்னு சொல்லி செங்கடலை பிளந்து கொண்டு போயாச்சு. பார்வோனின் சேவை பின்தொடர்ந்து வருகிறது. மிகப்பெரிய சேனை சாரட்டு வண்டியில வராங்க. இன்னைக்கும் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சாரட்டு சக்கரத்தெல்லாம் கண்டுபிடித்தவருடைய வீடியோ யூடியூப்ல போய் பாருங்க. நம்முடைய தேவன் கட்டுக்கதை அளக்கிறவர் அல்ல, அவர் மகா வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த பார்வோனின் சேனையை மொத்தமா ஒரு நொடி பொழுதுல கடலுக்குள்ளே அமர்ந்து போட்டார். பார்வோன் பின்னாடி பார்க்கிறான், பெரும்படையோடு வந்தவன் வெறும் கரத்தோடு திரும்பி போகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்டது. ஆனா கொஞ்ச நேரத்துல வனாந்தரத்துல தண்ணி கிடைக்கல, தண்ணிக்காக சண்டை. அடுத்து கறிக்கு ரொம்ப நாள் ஆச்சு, கறிச்சோறு போடல மோசங்களுக்கு. எத்தனை 20 லட்சம் ஜனங்களுக்கு கறிச்சோறு. நம்ம அங்க 40 பேருக்கு சமைச்சு எடுத்து தர முடியும், கஷ்டப்படுறோம். ஆண்டவர் சொன்னார், கறிதாடா அவங்களுக்கு போன பிறக்குன்னு சொல்லி வனாந்தரம் முழுசு காடைகளை அனுப்புகிறார். அதெல்லாம் பார்த்து சந்தோஷமா சாப்பிட்டு பண்டெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் சண்டை போடுறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, வணங்கா கழுத்து வச்சு. நம்ம இப்படி இருந்தே பழகிட்டோம். யாராவது கொடுத்துட்டே இருந்தா வாங்கிக்கிட்டே இருப்போம். ஆனா திரும்ப எதுவும் நம்ம செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் கடைசியில் என்ன செய்யறாரு? நேபுகாத்நேச்சார் கையிலே கொடுக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருந்த பணிமுட்டுகள் எல்லாம் கொள்ளையிடப்படும்படியாய், ஆலயம் தீக்கிரையாக்கும்படியாய். நீங்க தொடர்ந்து அதை வாசித்தீங்கன்னா தெரியும். 11ஆம் வசனத்திலிருந்து தன் சித்தேக்கியா ராஜாவாக இருந்த பொழுது 21 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மறுபடியும் அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவன் மேல் தன்னை ஆணை வைத்துக் கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாக
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினானா. 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியரின் பிரதானமானவர்கள் யாரும் ஜனங்களுக்குள்ளும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினாங்களாம். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. தேவன் மேல் தன்னை ஆலயம் எடுத்துக் கொண்ட நேபுகாத் நேச்சார் என்ற ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக்குறாங்க, இருதயத்தை கடினப்படுத்துறாங்க. அது மாத்திரமல்ல, 14 வசனத்துல ஆசாரியரின் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி. யாரா? ஆசாரியர்கள், பிரதானமானவர்கள் எல்லாரும் துணிகரமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு விரோதமாக செய்றாங்க, துரோகம் பண்றாங்க, அருவருப்புகள் செய்றாங்க. 15 வசனத்துக்கு சொல்லியிருக்கு, அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக இரக்கமுள்ளவர்களாய் இருக்கிறபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பியிருந்தார். பல தடவை சொல்றாங்க, அநேகர் வந்து கர்த்தரால் ஏவப்பட்ட ஜனங்கள் தீர்க்கதரிசிகள் வந்து சொல்றாங்க, அப்படியும் கேட்கல. ஆனாலும் 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை என்ன செஞ்சாங்க? பரியாசம் பண்ணாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது? They leave no choice. ஆண்டவருக்கு சாய்ஸே கொடுக்கல. பாருங்க, ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஹலோ, ஆண்டவருக்கு நம்மை காப்பதற்கான இருக்கிற கடைசி வழிகளையும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? கெடுத்து கொடுக்கிறோம். அந்த ஜனங்கள் அப்படிதான் பண்ணாங்க, சகாயமே வைக்கிறாங்க. எந்த வழியில திரும்பினாலும் அவங்க பேர்ல ஒரு நன்மை கூட இல்லை, ஒரு நன்மை கூட இல்லை, சகாயமே இல்லாதபடியால் கடைசியில் என்ன செஞ்சாரு பாருங்க. 17 வருஷத்துல ஆதலால் அவர்கள் மேல் கல்தேரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தில் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷமாகிய அனைத்தையும் என்ன செஞ்சா பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மதில்கள் எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகள் எல்லாம் அழித்தாங்களாம். பட்டணத்துக்கு தப்பி போன மீந்தவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். பெருசிய ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்பட்டு அங்கே அவர்கள் அவனுக்கும் உன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். பாருங்க, 430 வருஷம் அடிமையா இருந்து கஷ்டப்பட்டு பெரும்பாடுபட்டு மீட்டு கொண்டு வந்த ஜனம் மீண்டும் அடிமையாய் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கழுத்தை கடினப்படுத்த துணிகரம் கொள்ள எந்த வகையிலாவது நம்மளை ரட்சித்துடலாமா, நம்மளை காப்பாத்திடலாமா, நமக்கு உதவி செய்திடலாமா, வழி இல்லாம போச்சு. எந்த சகாயமும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான், கொஞ்சம் வருடத்திற்கு முன்பாக தான் திரளான கூட்டத்தை வெறும் துதியினால இடித்து தரலாம். அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கொடிய சூழ்நிலை, எல்லாரையும் ஒப்பு கொடுத்தாச்சு, அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாச்சு. இதை பார்த்துதான் கதற ஆரம்பிக்கிறான் நெகேமியா. இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அதுக்கப்புறம் நீங்க எஸ்தரா புத்தகத்தை பார்த்தீங்கன்னா வேற ராஜாவா அவர் இறக்கம் கொள்றாரு. போறாங்க ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் போறாங்க, ஆலயத்தை கட்ட தீர்மானிக்கிறாங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க.
எஸ்ரா 3வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆலயத்தை கட்டுறதுக்கு அடித்தளம் கூட அவங்க போடல. அதுக்கப்புறம் அடித்தளம் போட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வழியை கட்டி முடிக்கிறாங்க, ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா ஆலயத்தை கட்டுறதுக்கு அவங்க பெரிய பிரச்சனை. பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் வாரம், நாங்களும் உங்க ஆலயத்தை கட்டுறோம்ன்றாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நாங்கள் எங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம், நீங்க போங்கன்னு சொன்னதுக்கு அங்க என்ன நடக்குது? ராஜாவுக்கு இங்கிருந்து கடிதம் எழுதிட்டாங்க, லெட்டர் எழுதிட்டாங்க. உங்க ஜனங்க அலங்கத்தெல்லாம் இடிந்து கிடக்கிற அலங்கத்தெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு திரும்ப தரமாட்டாங்க, தேசம் உங்களுடைய கருத்துல இருக்காது, இவங்க உங்களுக்கு அடிமையா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ராஜாவுக்கு போட்டு கொடுக்குறாங்க. ஆனா ராஜா இரக்கமுள்ளவரால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்தை தூண்டினபடினால் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. அங்க நடக்கிற எல்லா காரியத்தையும் நெகேமியா கேள்விப்பட்டிருக்கு, கண்ணீர் வடித்து தேவனுடைய சமூகத்தில் ஆரம்பிக்கிறார். நெகேமியாவுக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் வந்தது என்று சொல்லி பார்த்தா நடக்கிறது என்ன? மீண்டும் 1 கொரிந்தியர் 13வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இது மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினான். எப்படி? நான் மனுஷன் பாஷையும் தூதர் பாஷையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இத்தனை வரங்களையும் கொடுத்தார், இத்தனை ஆவிக்குரிய வரங்களையும் ஊழியங்களையும் சுட்டிக்காட்டு கொண்டு வந்து கடைசியா ஒரு வார்த்தையை 31 சொன்னார். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிப்பேன். அந்த மேன்மையான வழி என்ன? அன்பு. அந்த அன்பு தான் நெகேமியாவை இப்படி செய்ய தூண்டிச்சு, இப்படி கதற தூண்டிச்சு, இப்படி அழ தூண்டிச்சு. என் தேசத்தை எப்படியாவது எனக்கு கெட்ட வரணும், என் ஜனங்களை எப்படியாவது விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற வாஞ்சை அவனுக்குள்ள வந்ததுக்கு காரணம் என்ன? அவனுக்குள் விதைத்த அந்த அன்பு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வரங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம், கிரியை செய்யலாம், தீர்க்க தரிசனம் நீங்க சொல்லலாம், அநேக ஊழியத்தை நீங்க செய்யலாம், நீங்க நின்று வல்லமையாய் பிரசங்கிக்கலாம், அநேகருக்கு அட்வைஸ் பண்ணலாம். இவை எல்லாம் உங்களுக்கு குவாலிட்டி இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அது எப்படிலாம் பாருங்க, ஆவிக்குரிய வரங்களையும் கனிகளையும் எதுக்குள்ள கொண்டு பூத்துறாரு பாருங்க. அன்பு. அதனால நீங்க கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமையிலே அன்பு தன்னை புகழாது, அன்பு விரும்பாயிராது. பாருங்க, ஒரு அன்புக்குள்ள இருந்து எத்தனை குவாலிட்டி ஒரு மனுஷனுக்கு வெளியே வருது பாருங்க. இந்த அன்பு என்கிற ஆவி, இந்த அன்பு என்கின்ற ஆவி நமக்குள்ள வரும் பொழுது நாம பிறருக்கு அடி செய்யறோம், தன்னால ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஹல்லேலூயா. அதுதான் இன்னும் மேன்மையான காரியம். எது மேன்மையான காரியம்? இந்த ஊழியத்திற்காய், இந்த ஜனங்களுக்காய், இந்த தேசங்களுக்காய், இங்க நடக்கிற அக்கிரமங்களுக்காய், அநியாயங்களுக்காய் நாம முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கணும். நெகேமியாவை போல கதறணும். ஆண்டவரே, என் ஜனங்களை எப்படியாவது விடுதலை பண்ணுங்க, இந்த பாவத்திலிருந்து, இந்த மீறுதலிலிருந்து, இந்த அக்கிரமத்திலிருந்து, இந்த உலக இச்சைக்குள்ளாய் உலர்ந்து கிடக்கிற இந்த ஜனங்களை எப்படியாவது மீட்டெடுத்து விடுங்கள் சொல்லி துடிக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய கிருபை நமக்காக நிச்சய முடியும், இறங்க முடியும். அங்க நடந்த அந்த அற்புதம் பாருங்க, ஒரு துதி தான், ஒரு துதி பாட்டு. திரளான ஜனங்கள் வெட்டு செத்து போனாங்க. அவங்களுக்கு வெட்டுறதுக்கு மீதியா யாருமே இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட குவாலிட்டி எல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டாலும் உங்களுடைய ஊழியத்துல கடைசியா என்ன வந்துடணும்? இவ எல்லாவற்றுக்கும் மேலா என்ன செஞ்சிடணும்? அன்பு வந்துடும். இந்த அன்பு யார் இடத்துல இருந்து கறந்து வர முடியும்? அன்பே உருவானவர் யாரு? நம்ம அன்பு இயேசு. ஹல்லேலூயா. அவர் நம் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தமாய் தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். சிலுவையின் மரண பரியந்தம்
தாழ்த்தினார், தன்னை வெறுமையாக்கினார். அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. வானத்திலும் பூமியிலும் எல்லாருடைய அவருடைய நாமத்துக்கு முன்பாய் முழங்கால் படியிடணும், அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்திருந்தார். ஆனா எல்லாருக்காகவும் அவர் என்ன செஞ்சார்? வெட்டிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். யாகியோளம் ரத்தத்தின் வேர்வை வந்து ரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில் விழுகிறது. கெத்செமனே தோட்டத்தில் கதறுகிறார், இந்த பாத்திரத்தை நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஏன்னா அவ்வளவு வேதனை அந்த பாத்திரம். நமக்கு ஒரு சின்ன ஊசி குத்தினாலே தாங்க முடியலையே. அவர் தான் ஒரு சொட்டு ரத்தம் கூட உடலில் இல்லாதபடிக்கு எல்லாம் விட தரையில் ஒப்பு கொடுத்தார். எதற்காய்? உங்க மீது அவருக்கு அவ்வளவு அன்பு. நீங்க கால் தடுமாறிட்டா போதும், அவர் கண்ணில் தண்ணி வந்துடும். நம்ம அப்பா உலகத்துல நம்ம கணவனை விட, நம்ம மனைவியை விட, நம்முடைய பிள்ளைகளை விட, நம்முடைய தாய் தகப்பனை விட நம்மளை அதிகமாக நேசிக்கிற ஒரு உண்டுங்க. அது நம்முடைய அன்பு அப்பா, இந்த இயேசுப்பா. அவர் தனக்காக ஒண்ணுமே வைக்காம எல்லாம் நமக்காக இந்த உலகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டார். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்ய சொல்லிட்டு போனார். என்னுடைய நாமத்தை கொண்டு உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டியிலையும் சீஷராக சொன்னார். நம்ம செய்யணுமா? அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறோமா? ஒரு நாளிலே நான் திரும்ப வருவேன். இப்போ அன்பு நிறைந்தவராய், அக்கறை உள்ளவராய், உன்னை மீட்கும் பொருட்டாக, உன் பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும் பொருட்டாக நான் வந்து சகலத்தையும் இழந்து, நீந்திக்கப்பட்டு, தூஷிக்கப்பட்டு, என் ஜீவனை கொடுத்து, என்னால என்னென்ன செய்ய முடியும் அந்த தேகத்தை கொண்டு எல்லாத்தையும் செய்துட்டு போயாச்சு. What else I can do? What else I can do? இன்னும் நான் என்ன செய்ய நினைக்கிறீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு. இனி வருகிறவர் ராஜாதி ராஜனாய், கர்த்தாதி கர்த்தனாய், தேவாதி தேவனாய், மகிமை நிறைந்தவனாய் இறங்கி வரும் பொழுது அவருக்கு ஏதோ இறக்கத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது. இன்றைய ரட்சணினால் இன்றைய அடுக்கிறாங்க. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளை காப்பாற்ற யாரால முடியாது. இதற்கென்று நாம் ஓட ஆயத்தப்படும். அதுக்குதான் நம்மளை தெரிந்தெடுத்து உட்கார வச்சிருக்கிறேன். என் நாமத்தை கொண்டு போங்க. மோசஸ் கனியன வாய்ஸ் மெசேஜ் எடுத்திருந்தாங்க. அண்ணே வரீங்களான்னு கேட்டிருந்தேன். இல்லை தம்பி வர முடியாது, எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு. என்ன வேலைங்க இருக்கு? அவர் என்ன வேலைக்கு வந்தாருங்க? ஊர் சுற்றி பார்க்கறதுக்கா? அவர் சொல்றாரு, டாக்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்குறேன், ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் பார்க்குறேன், சிறை கைதிகள் மத்தியில் போய் ஊழியம் பார்க்குறேன். எங்க? இங்கிலாந்து தேசத்துல. Can you believe that? இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை ஏன் தேவன் நம்ம இடத்துல அனுப்பணும்? இவங்களை பார்த்து நாமும் படிக்கணும். இவங்கள மாதிரி நாமும் எழுப்பி பிரகாசிக்கணும். அதுதான் நம்ம அன்பு அப்பாவுடைய ஆவல். அதற்காக தான் உங்களை இன்னைக்கு அழைச்சிருக்கிறேன். இதனால நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று சொல்லுவோம், ஆண்டவரே, அன்று இடிந்து கடந்த அலங்கத்தை கட்டுவதற்கு நெகேமியா இப்படியா எழுதினார். இந்த நாளிலே இந்த பாலாய் போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தை திரும்ப எழுப்பி கட்டுவதற்காய் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் நம்ம இருதயத்தில் நான் அர்ப்பணிப்போம். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. கிறிஸ்துவுக்கே என்னென்னும்
பெற